வணக்கம் மக்களே! வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம எதிர்பாராத விதமாக நடக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க அப்படி செஞ்சா, நிச்சயமாக அது ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கைய பாதிக்கும்னு தெரிஞ்சு, சிலர் வேணும்னே செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. சுஷாந்த் சிங் போல ரொம்பவே தமிழ் நடிகர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு, ரொம்பவே கொடூரமாக தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது. தோனி திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய நடிகராக வளர்ந்து, சுஷாந்த் சிங் ராஜ்புத் திடீரென தற்கொலை செஞ்சுக்கிட்டது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அவரைப் போலவே தெலுங்கிலும் வளர்ந்து வந்த நடிகர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம், இப்ப பார்த்தோன்னா, பிரபல திரை விமர்சகர் ஒருவரால வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. வட இந்தியாவின் மூலையிலிருந்து இந்தி சின்னத்திரைக்கு நடிக்க வந்தவர் சுஷாந்த் சிங் ராஜ்புத். பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த அவருக்கு திடீரென பாலிவுட்டில் மிகப்பெரிய படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சது. மகேந்திர சிங் தோனியின் வாழ்க்கை வரலாற்றை படத்தில் தோனியாக நடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ரசிகர்கள் அவரை ரீல் தோனியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறனை காட்டியிருந்தாரு. பாலிவுட் முன்னணி நடிகராக வலம் வந்தாரு. அம்பானி வீட்டு விழாவில் மற்ற பிரபலங்களுக்கு நடுவே அவருக்கு முதல் அங்கீகாரம் கிடைக்குது. இதனால் கடுப்பான பாலிவுட்டின் நெப்போட்டிசம் கேங் அவரை குறிவைத்ததாக சொல்லப்படுது. திடீரென அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாச்சு. இன்னமும் அதில் இருக்கும் மர்மம் மட்டுமே இன்னும் விலகல. பாலிவுட்டை ஆட்சி செய்து வரக்கூடிய கான் மற்றும் கபூர் ஃபேமிலிகளை இதற்கு காரணம்னு ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தியில் மட்டுமல்ல, தெலுங்கில் கூட இப்படி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான நிகழ்வு நடந்திருக்குது. சித்திரம் படத்தின் மூலமாக தெலுங்கில் நடிகராக என்ட்ரி கொடுத்தவர் தான் உதய்கிரண். இவர் எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் நடிக்க வந்தவர். முதல் சில படங்களிலேயே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க உச்சத்துக்கு போனார். தெலுங்கு சினிமா எப்போதுமே சிரஞ்சீவி குடும்பம், நாகார்ஜுனா, வெங்கடேஷ் குடும்பம், என்டிஆர் மற்றும் தில் ராஜு ஆகிய 4 குடும்பங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. இதனால் தனியாக உயர்ந்து வந்த உதய்கிரனை தங்களுடைய நிலைக்கு முடிவெடுத்தாங்க. சிரஞ்சீவியின் மகளுக்கும் இவருக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. ஆனால் உதய்கிரண் இந்த சதியை தெரிந்து கொண்டு நிச்சயதார்த்தத்துடன் அதை முறித்து கொண்டார். 4வரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு சினிமா உதய்கிரனை ஒதுக்குச்சு. நடித்த எல்லா படங்களுமே ஃப்ளாப் தான். அவர் 22 படங்கள்ல நடிக்க அட்வான்ஸ் வாங்கியிருக்க அத்தனை தயாரிப்பாளர்களும் வீட்டின் முன் வந்து காசை திருப்பி கேட்டாங்களாம். அதைத் தொடர்ந்து அவர் தற்கொலை செஞ்சிருக்கிறார். உதய்கிரண் பொய் என்ற தமிழ் படத்திலும் நடிச்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி இந்த செய்தி வெளியாகி மிகப்பெரிய அளவில் இப்போ எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அவரினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.